உங்கள் ஷெஃப் வேணி. வெல்கம் டு ஜீவனம் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மெது வடை தாங்க பார்க்க போகிறோம். சவுத் இந்தியாவில் ஒரு டீ டைம் ஸ்நாக்னாவே வந்து வடை தாங்க நமக்கு. அதுலேயும் வந்து எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருக்கிறது வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக்னு சொல்கிறது நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா மெது வடையை தான் சொல்லுவோம். அந்த மெது வடை வந்து சில இடத்துல தான் நமக்கு வந்து மேலே அப்படியே கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த வந்து கிறிஸ்பினஸும் சாஃப்ட்னஸும் கொண்டு வருவாங்க. அந்த டெக்னிக்ஸ் தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த ரெசிபியோடு சேர்த்து. இது வந்து ரெசிபி பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் தாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அந்த டெக்னிக்ஸை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சாஃப்டான கிறிஸ்பியான மெது வடை பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியமாக ஒரு 6 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டான கிறிஸ்பியான மெது வடை கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் குவாலிட்டியான உளுந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி தரமான உளுந்து, நல்ல குவாலிட்டியான உளுந்தாக செலக்ட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஸ்டெப், உங்களுக்கு நீங்கள் தரமான உளுந்தாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ரன்னிங் வாட்டரில் வந்து நல்லா 4-5 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மேக்ஸிமம் வந்து 2 மணி நேரம் வந்து நீங்கள் அதை ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து நீங்கள் அரைக்கிறப்ப நல்லா சாஃப்டாக வரும். இன்றைக்கி நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், நம்ம ஊற வச்ச உளுந்து வந்து நல்லா பூ போல் மலர்ந்து வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற வச்ச உளுந்தை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இது மாதிரி எடுத்து வச்சிங்க. இந்த உளுந்தை வந்து நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டான வடை வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி வந்து நான் குவான்டிட்டி வந்து குறைவாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி மிக்சியில் அரைக்க போகிறேன். ஏன் வந்து மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம கிரைண்டரில் அரைக்கிறப்ப சாஃப்டாக கிடைக்கும்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கிறப்ப உங்களுக்கு வந்து மிக்சி சூடாகி அதனால் வந்து மாவும் சூடானதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ளஃபியாக வராது மாவு நீங்கள் அரைக்கிறப்ப. ஆனால் வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கிறப்பவும் சில ட்ரிக்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டான ப்ளஃபியான மாவு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து உளுந்தை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டின உளுந்தை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைங்க, இல்லைனா வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து சூடாகாமல் உங்களுக்கு வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். இன்றைக்கி வந்து நான் இதில் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்க போகிறேங்க. அதே மாதிரி தண்ணி வந்து நிறையா சேர்த்துறாதீங்க, அரைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. நான் இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். வந்து 2 ஐஸ் க்யூப்ஸ் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம உளுந்தை வந்து சாஃப்டாக அரைச்சிருக்கீங்களான்னு உங்களுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, கொஞ்சமாக ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் இந்த உளுந்தை வந்து நல்லா பால்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பண்ணி இதில் போடுங்க. போட்டிங்கன்னா இது உள்ளே போகாமல் நல்லா தண்ணியில் மேலே வந்து மிதந்துருக்கும். அப்போ வந்து நீங்கள் இது கரெக்டான பதத்தில் அரைச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாங்க. இந்த அரைச்ச மாவு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். நீங்கள் வந்து இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகை வந்து நுணுக்கி போட்டுக்குங்க. ஏன்னா குழந்தைங்க வாயில் படாமல் இருக்கும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கூடவே இதுக்கு தேவையான உப்பு, இந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெளிக்காற்றெல்லாம் உள்ளே போய் உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண அப்போ வந்து நீங்கள் வடை போடுறப்போ உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் வந்து நம்ம வடை போடுறக்கு ஆயில் சூடாகிட்டு இருக்குங்க. இந்த மாவு வந்து நம்ம இப்படி நல்லா கலந்து எடுத்துட்டாச்சுங்க. எண்ணெயில் வந்து இந்த வடையை வந்து போட்டு எடுத்துடலாம். இந்த வடை போடுறதுக்கு நீங்கள் ஆயிலை வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது வடை போடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வடையும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது தண்ணியில் வந்து கையை நனைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வடை வந்து கையில் ஒட்டாமல் போட முடியும். பாருங்கள், இப்படி மாவு எடுத்துகிட்டு நீங்கள் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுங்க. இந்த வடை போடுறப்ப எப்போவுமே வந்து ஒரு கார்னர்லேருந்து எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு சென்டரில் ஓட்டை போட்டுக்குங்க. இப்போ வந்து இது வந்து சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம்.
நீங்கள் இந்த மெதுவடைக்கு மட்டும் நீங்கள் ஒரே டைமில் வந்து ஃபுல் டன் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இது வந்து பாதி வெந்தோடனே எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இது மாதிரி வெந்தோடனையும் நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிங்க. மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி நம்ம வடையாக செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்ட வடையும் வந்து பாதி வந்துருச்சுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கலாம், அந்த வடையை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வடையை சேர்த்துன பின்னாடி இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வடையை வந்து 2 டைம் ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் இந்த வடையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், நம்ம செஞ்ச மெதுவடை வந்து நல்லா சாஃப்டாக வந்துச்சுங்க. ரெடி ஆகிடுச்சு. நான் உடச்சி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக உள்ள அப்படியே சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நான் சொன்ன ஒவ்வொரு ட்ரிக்ஸையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கும் வந்து நல்லா சாஃப்டான கிறிஸ்பியான மெதுவடை உங்களுக்கு கிடைக்குங்க. மறந்துடாதீங்க, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து குவாலிட்டியான பருப்பு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது. குவாலிட்டியான பருப்பை செலக்ட் பண்ணிவிடுங்க. செகண்ட் வந்து அதை வந்து ஒரு ரன்னிங் வாட்டரில் ஒரு 5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. தேர்டு வந்து நீங்கள் அதை மினிமம் 2 மணி நேரம் வந்து அதை நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வைங்க. ஃபோர்த்து வந்து அதை நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் அப்படி மிக்சியில் அரைச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸு இல்லைனா ஐஸ் வாட்டர் இது 2ல் ஏதோ ஒன்று சேர்த்துட்டு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கங்க. ஃபிஃப்த்து ஒன்று வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் மாவு வந்து எல்லாமே வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெளிக்காற்று உள்ளே உங்களுக்கு போகிறப்ப அந்த மாவு வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். 6த்து வந்து நீங்கள் வந்து வடை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்போ எப்போவுமே வந்து 2 டைம் ஃப்ரை பண்ணுங்கள். மெதுவடை ஃப்ரை பண்ணுறப்ப அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து சாஃப்டாகவும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இந்த 6 ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி வடை செய்யுங்க. உங்களுக்கும் வந்து கடையில் நீங்கள் வாங்குகிற மாதிரியே உங்களுக்கு வந்து சாஃப்டான ரொம்ப மிருதுவான மெதுவடை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜீவனம் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.